என் பெயர் அப்துல் பாக்கி. நான் ஜாமியா பினோரி டவுனில் 94, 95, 96 படித்தேன். அதன் பிறகு ஜாமியா தாருல் உலூம் கராச்சியில் முஃப்தி உஸ்மானி சாஹிப்புடன் 4 ஆண்டுகள் இருந்தேன். உருது பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் MA முடித்துவிட்டு இப்போது கராச்சி பல்கலைக்கழகத்தில் BST செய்து வருகிறேன். எனக்கென்று ஒரு மதராசா போன்ற நிறுவனம் இருக்கிறது. தானிஷ் உங்களை பற்றி சொன்னபோது எனக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஏனென்றால் குரானை ஓதுபவர்களையும் குரானில் ஈடுபாடு உள்ளவர்களையும் நான் மிகவும் நேசிக்கிறேன். அவர்களை சந்திப்பது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் உங்களுடைய அந்த ஒரு சொற்பொழிவை கேட்டேன் யூடியூப்பில். அதில் நீங்கள் குரான் மற்றும் ஹதீஸ் பற்றி என்ன சொல்லியிருந்தீர்கள்? குரான் மற்றும் ஹதீஸ் பற்றியா? ஆமா. இல்லை, அது இதில் இருக்காது, இதில் தான் இருக்கும். மாஷா அல்லாஹ். நீங்கள் எப்போதிலிருந்து குரான் கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் எந்த ஒரு அமைப்பில் இருந்தும் எதுவும், ஆமா இப்படி சொல்லலாம், என்னோட முன்னோர்கள் வந்து தியோபந்தி சிந்தனை பள்ளியை சேர்ந்தவங்க. எங்க குடும்பம் வந்து பீர்மார்கள் வழியில போய் முடியுது. அப்புறம் தாய் வழி வந்து பரேல்வி குடும்பம், தந்தை வழி தியோபந்தி, தாய் வழி பரேல்வி. அப்புறம் குடும்பம் வந்து பீர்முரி பழக்கத்தில் இருக்கு. தனிப்பட்ட முறையில் நான் என்னோட, அதாவது சின்ன வயசுல குரான் ஓதவோ இல்லை அரபி கற்றுக் கொடுக்கவோ இந்த மௌலவி சாப், நீங்க அல்பலா மஸ்ஜித் பேரை கேள்விப்பட்டிருந்தா அங்கதான் நான் அங்க என்னை பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தாரி ஜியாவுல் ஹக், அப்துல் ஹக் சாப் போற மாணவன் தான். ஜியாவுல் ஹக்கு என்ன நல்லா தெரியும். அப்புறம் அங்க இருக்கிற இமாம் தான் இருந்தாரு. தாயிர் சாப்போ சேர்ந்து நான் ஹஜ் செஞ்சேன். அது 2005 நடந்த விஷயம். அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, நானும் வந்திருக்கேன். தெரிஞ்சதும் அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷேக் சாப் வந்திருக்காருன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. நான் அவரை போய் பார்த்தேன். அவர் சொன்ன, நான் உங்களை ஹதீஸ் நினைச்சேன் அப்படின்னு. நான் சொன்னேன், என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய மசூதியில தொழுகை நடத்துறீங்க, யாரோ சொன்னாங்கன்னு நீங்க குழப்பம் பண்ணிட்டீங்க, விசாரிக்காம என் மேல சந்தேகப்பட்டீங்க. இது ஹஜ்ஜில் நடந்த விஷயம். அப்புறம் அவரோட பேசின நிறைய விவாதம் போச்சு. அப்புறம் சொன்னார், லஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, உங்களை பத்தி யார் இப்படி சொன்னது? என்னிடம் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் என்னை கராச்சியில் சந்தியுங்கள், ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் வீணாய் விடுவார்கள். ஏனென்றால் தியோபந்தி போன்ற ஒரு முக்கிய நீரோட்டத்துடன் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டால் தான் மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியும். இல்லை என்றால் உங்களை போன்றவர்கள் வீணாய் விடுவார்கள் என்றார். அதாவது நீங்கள் எவ்வளவு உழைத்துகிறீர்கள், இது குறித்து உங்களிடம் நிறைய விவாதித்தேன். ஆனால் அங்கிருந்த எங்கள் நிர்வாகத்தினர் தடுத்தனர். தாயிர் சாஹிப், ஷேக் சாஹிப், உங்களுடைய இந்த உரையாடல் தனிப்பட்ட முறையில் அறைக்குள் நடந்திருக்க வேண்டும். நீங்க எங்கேயாவது ஒரு 2000 பேர் இருக்கிறார் என்றார். இது 2005 நடந்த விஷயம். இல்லை, இந்த உரையாடல் பொதுமக்களுக்கு செல்வதை அவர்கள் விரும்பவில்லை. நீங்கள் குரானை படிக்க தொடங்கிய போது ஏதேனும் ஒரு விரிவுரையாளர் அல்லது மொழிபெயர்ப்பாளரின் குரானை படித்தீர்களா? மொழிபெயர்ப்பை பொறுத்தவரை அப்துல்லா யூசப் அலி, உருதில் மன்சூர், மௌலானா மௌதூதி சாஹிப், அஷ்ரப் அலி என எல்லா மொழிபெயர்ப்புகளையும் நான் சேகரித்து வைத்திருந்தேன். ஆனா நான் முக்கியமா படிச்சது ஆங்கிலத்தில் இருக்கிற அப்துல்லா யூசப் அலியோட மொழிபெயர்ப்பை முன்னாடி வச்சுதான். ஆனா எந்த ஒரு வசனத்தோட காரமும் அல்லது கருத்தையும் நான் அரபியில சரி பார்க்காம உருவாக்க மாட்டேன். ஒரு மொழியா என்னால அரபி பேச முடியாது என்றாலும் கூட. ஆனா நீங்க என்கிட்ட வார்த்தைகளோட அர்த்தங்களை பத்தி பேசும்போது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி பார்த்திருக்கீங்களா நீங்க அந்த மொழிபெயர்ப்பு ஒரு வார்த்தைக்கு அந்த மொழியோட அப்துல்லாதி அல்லது அந்த மொழியோட லுகாத்தை வச்சிருக்கவங்க பண்ற அர்த்தத்தோட ஒத்துப்போதா? நான் ஒப்பிட்டு பார்த்துதான் சொல்றேன். உறுதலை இல்லை. நான் சொன்னேன் ஆங்கிலத்துல, ஏன்னா ஆங்கிலம் ஒரு பெரிய மொழி. என் பாயிண்ட் உங்களுக்கு புரியுது? ஆங்கிலம் இருக்குல்ல, மொழிகளையும் சின்னது பெருசுன்னு இருக்கு. என்னை பொறுத்த பரந்த அளவிலான விஷயத்தை பத்தி பேசினேன். அப்போ நான் எந்த வார்த்தைக்கு என்ன மொழிபெயர்ப்பு செஞ்சிருந்தாலும் அது ஆங்கிலத்தில இருந்து அரபியிலிருந்து ஆங்கிலம் சரி பார்க்கப்பட்டிருக்கும். 2 வழிகளும், ஆங்கிலத்திலிருந்து அரபி, அரபியிலிருந்து ஆங்கிலம்.
இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த வார்த்தையோட சாரம் சொல்லப்படுற விஷயத்தை எடுத்து அதை உருதுல மொழிபெயர்க்கிறேன். அது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காது. உருது அரபி மொழிக்குள்ள அரபி உருது மொழியில உங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்காது. யூடியூப்ல கூட கேப்ப சொன்னீங்க وكيف يحكمونك وفيها وكيف وعندهم التوراة فيها حكم الله وكيف يحكمونك حكم يحكم تحكيما மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷ்ல ஜட்ஜ்னு சொல்றீங்க, உருதுல என்ன? நீங்க இங்கிலீஷ் ஜட்ஜ்னு சொல்வீங்களா? நடுவர், எங்கள் இருவருக்கும் இடையில் உங்களை நடுவராக்க வேண்டும். இதுதான் அதன் மொழிபெயர்ப்பு. நான் 3 உருது மொழிபெயர்ப்புகளையும் 2 ஆங்கில மொழிபெயர்ப்புகளையும் கொண்டு வந்துள்ளேன். இது நீங்கள் அதை இல்லை அதை அது என்று மொழிபெயர்த்ததில் என்ன அர்த்தம் இருந்தது என்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் உங்களிடம் எப்படி ஆட்சி செய்ய முடியும் என்று நீங்கள் மொழிபெயர்த்தீர்கள். இந்த படத்தை நீங்கள் இவ்வாறு ஆனால் இப்போது இந்த மொழிபெயர்ப்புகள் அனைத்தும் இதற்கு முன்பு ஹுவும் அல்லது தஹ்கீம் என்பதன் பொருள் நடுவராக்குவது என்ற பொருளில் தான் வருகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். குரானில் இது எங்கு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சரி. எனவே இப்போது இந்த மொழிபெயர்ப்பு நடுவர் மற்றும் நீதி மற்றும் நடுவர் என்பதை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வீர்கள்? குரானில் கிஸ்த் என்பதும் வருகிறது அல்லவா? இல்லை, ஒரு நிமிடம் என் பேச்சை கேளுங்க. இன்சாஃப் என்பது அரபு வார்த்தை. நீங்கள் பயன்படுத்தும் முன்சிஃப் என்ற வார்த்தையும் அரபில் வந்துள்ளது அல்லவா? அல்லது அது உருது? இன்சாஃப் என்ற வார்த்தை உருது வார்த்தை தான். சரி, நல்லது. நிஸ்ஃப் என்றால் பாதி. நிஸ்ஃப் என்பது பாதி தான். இது உருது விஷயம். நிஸ்ஃப் பாதி என்பது குரானின் வார்த்தை. யூசிகுமுல்லாஹு யௌலாதிகும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹதர் உன்சைன். அங்க போய் நீங்க அதை பாதியாக்குவீங்க. நிஸ்ஃப் என்ற வார்த்தை அரபியால் பாதி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. ஆனால் முன்சிஃப் என்பது அதன் நிஸ்ரஃப் பாதி மற்றும் முன்சிஃப். ஒரு முன்சிஃப் என்றால் ஒருவரை அதன் வேர்ட் சொல் ஒன்றுதான் இருக்கும். முன்சிஃப் என்பது வேறு ஏதேனும் ஒன்று வேறு விஷயம், முற்றிலும் வேறு. சரி, அதன் வேர்ட் சொல்லும் வேறு, எல்லாமே வேறு. முன்சிஃப் என்பது வேறு விஷயம். சரி, முன்சிஃப் என்பது உருது வார்த்தை. சரி, அப்படியான முன்சிஃப் இது நிச்சயமா மூலப்பொருள் கூட வேற, எல்லாமே வேற. முன்சிஃப் வேற. சரி, முன்சிஃப் உருது வார்த்தை. சரி சரி, அப்ப இப்ப இத ஃபார்சி உருதுன்னு புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுது. அரபி வார்த்தை இல்ல. சரி, அப்புறம் ஹாக்கிம் நீங்க அரபி வார்த்தை. ஹாக்கிம் வேற விஷயம். அது ஹக்கம யஹ்கும். எனக்கு அது புரிஞ்சது. அது ஹக்கம யுஹக்கிம்ல இருந்து வரும்போது இதோட அர்த்தம் யாரையாவது நடுநிலையான ஆளா ஆக்குறது. அதாவது எனக்கு அவரோட கருத்து புரிஞ்சது. நீங்க நடுநிலையான ஆள்னு சொல்லுங்க, இல்ல ஜட்ஜ்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஆனா தீர்ப்பு வழங்குறவராதானே ஆக்குவீங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் வரும். இப்போ அப்படி பார்த்தா ஒண்ணு நீங்க நீங்க காண முதல் முறையா புரிஞ்சுக்கிட்டீங்க. மத்தவங்க எல்லாரும் வாதாடணும். ஒண்ணு இந்த வாதமா இருக்கணும், இல்லன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறதுல தப்பு நடந்துருச்சுன்னு இருக்கணும், இல்லன்னா 3வது விஷயம் நீங்க எனக்கு இல்ல நீங்க 3 வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இங்கிலீஷ்ல ஜட்ஜ்னு சொன்னீங்க, அப்புறம் முன்சிஃப் சொன்னீங்க, அப்புறம் நடுநிலையான ஆள்னு சொன்னீங்க. இப்போ 3 வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இல்ல, நான் ஹக்கம யுஹக்கிம்னு சொன்னேன். இல்ல, நான் அதோட இலக்கணத்தை பத்தி பேசல. நான் சொல்றது, நீங்க முன்சிஃப்னு சொன்னீங்க, ஜட்ஜ்னு சொன்னீங்க, நடுநிலையான ஆள்னு சொன்னீங்க. ஒரே ஆளுக்கு 3 வார்த்தைகளை பயன்படுத்திங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்கன்றது விவாதம் இல்ல, அதோட அர்த்தத்தை சொல்லுங்க. ஒரே ஆளுக்கு அங்க வரக்கூடிய கருத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தையோட அடிப்படையில நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நான் அதே தான் சொல்றேன். இப்போ என்ன பேச விடுங்க. அந்த வார்த்தையோட அடிப்படையில நீங்க முன்னாடி இத அடிப்படையா வச்சுங்க பாருங்க. இங்க இந்த வார்த்தை வந்திருக்கு, இதுக்கப்புறம் தவராத்தோட அர்த்தம் வந்திருக்கு. நான் அதுக்கு வர்றேன். இந்த வார்த்தையை கொஞ்ச நேரத்துக்கு நீங்க விட்டுற மாதிரி நானும் இங்கேயே விட்டுடுறேன். உங்களோட உரையை நான் முழுசா விவரமா கேட்டுட்டேன். தவராத்தோட அர்த்தம் இந்த ஆள் கிட்ட கேட்டா, எங்க கேட்டாலும் தவராத்தோட அர்த்தம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல இறக்கப்பட்ட அந்த வேதத்தை தான் குறிக்கும். இது குர்ஆன்ல எங்க எழுதப்பட்டிருக்கு? இப்போ தவராத்தோட அர்த்தத்தை நீங்க இல்ல, குர்ஆனில் மூசாவுக்கு தவராத் கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஆமா, பல இடங்களில். ஏதாவது ஒரு வசனத்தை காட்டுங்க. இன்னா அன்ஸல்னா தௌரா ஃபீஹா ஹுதன் வ நூர் யஹ்குமு பின் நபிய்யூன அல்லதீன அஸ்லமு. இது குர்ஆனில் எங்க எழுதப்பட்டிருக்கு? இப்போ தவராத்தோட அர்த்தத்தை இல்ல, தவராத்தோட அர்த்தத்தை பன்மை மூசாவுக்கு பிறகு யூஷாவுக்கு பிறகு. தயவு செய்து பைபிளை பற்றி பேச வேண்டாம். சரி, இது பைபிளை பற்றி. இங்கே திருக்குரானை பற்றி தான் பேச்சு நடக்கிறது. தயவு செய்து பைபிளை பற்றி பேச வேண்டாம். குர்ஆனில் மூசாவுக்கு தவ்ராத் வழங்கப்பட்டது என்று எங்கே எழுதப்பட்டுள்ளது என்று நான் கேட்டேன். மூசாவுக்கு வேதம் கொடுத்தான், குர்ஆன் கொடுத்தான், பலகைகள் கொடுத்தான், ஏடுகளை கொடுத்தான், இறக்கினான், பேசினான், வஹி அனுப்பினான். தவ்ராத் என்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள். அது எங்கே எழுதப்பட்டுள்ளது எனக்கு காட்டுங்கள்.
சரி, நான் தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன். இல்லை நீங்கள் பொய் தவறில்லை. சொல்லுங்கள். நான் விஷயம் என்னவென்றால் பாருங்கள், ஒப்புக்கொள்வது அல்லது ஒப்புக்கொள்ளாதது பற்றி பேச்சு இல்லை. விஷயம் என்னவென்றால் இது உண்மையா இல்லையா என்பதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வந்த பெயர்களான பலகை என்பதை நீங்கள் சொல்லவில்லை, திக்ர் என்பதை சொல்லவில்லை, இறக்கப்பட்டது என்பதை சொல்லவில்லை, பேச்சு என்பதை சொல்லவில்லை, வஹி என்பதை சொல்லவில்லை, வேதம் என்பதை சொல்லவில்லை, ஃபுர்கான் என்பதை சொல்லவில்லை. ஆனால் வராத ஒன்றை நீங்கள் சொல்கிறீர்கள். ஏன்? ஹீப்ருவிலும் அராமிக் மொழியிலும் அவர்கள் முதல் 5 புத்தகங்களான ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் மற்றும் உபாகமம் ஆகியவற்றை தவ்ராத் என்று அழைக்கிறார்கள் யூதர்கள். அதனால நீங்கள் அதை சொன்னீர்கள். அப்படியானா இந்த யூதர்கள் தான் நமக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது. யூதர்கள் சொல்வதைத்தான் நாமும் சொல்வோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் வேதம் வந்தது என்று சொல்லும் சக்தி நமக்கு இல்லையா? மூசாவுக்கு வேதமும் புர்கானும் கொடுத்தான், பலகைகள் கொடுத்தான், ஏடுகள் கொடுத்தான், அப்யோக்கி, ஒனாஜக்கியா, தௌராத், புர் கொடுத்தான். அவர்களின் பெயருடன் நேரடியாக வந்த எத்தனை பெயர்களை என்னால் பட்டியலிட முடியும். ஆனால் அதை நாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் தவ்ராத் என்று சொல்லும்படி யூதர்களின் உத்தரவு நமக்கு இருக்கிறது. இப்போ தாத்தா அவரோட பெயரோடு இப்படி வந்த பல பெயர்களை என்னால் சொல்ல முடியும். ஆனா அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா தவ்ராத்னு சொல்ல நமக்கு யூதர்களோட உத்தரவு இருக்கு. இப்போ தவ்ராத்தோட அர்த்தத்தை அதை விடுங்க. முதல்ல மூசாவோட பெயரோடு தவ்ராத் குர்ஆன் வரவில்லை என்பதை ஒத்துக்கோங்க. அப்போ எல்லா விஷயத்திலயும் நான் உங்ககிட்ட உடன்பட வேண்டியிருக்கும் போல. இல்ல, குர்ஆன் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, ஒத்துக்கோங்க. இல்ல குர்ஆன் வந்திருக்கா இல்லையான்றதுதான் பதில். இது என்னோட கருத்தை பத்தின பேச்சு இல்ல. இங்க நான் சொல்றது சரிதான், நீங்க ஒத்துக்கணுங்கிறது. நீங்க குர்ஆனை முழுசா ஓதி இருக்கீங்க, ஆலிமா இருக்கீங்க, அறிஞரா இருக்கீங்க. குர்ஆனில் 18 முறை தவ்ராத் என்ற வார்த்தை வந்திருக்கா? 136 முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் வந்திருக்கு. அவங்களோட பெயரோடு தவ்ராத் மூசா ஒரே இடத்துல வந்திருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. பாருங்க, கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு. நான் உங்ககிட்ட நான் கேக்குறது இல்ல, நீங்க கத்துக்க வரல, நாம கத்துக்க வரல. தயவு செய்து பாருங்க. இல்ல, தயவு செய்து பாருங்க, நீங்க கத்துக்க வரல. உண்மையை சொல்லுங்க, நீங்க கத்துக்க வரல. நீங்க தயவு செய்து உண்மை, நீங்க விவாதிக்க வந்திருக்கீங்க. நான் கத்துக்க வந்திருக்கேன். சரி, விவாதிக்கிறீங்க தானே? அப்ப இந்த விவாதத்தை உங்க இடம், கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இல்ல. நான் கேள்வி கேட்கல, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் இத்தனை முறை வந்திருக்குங்கிறது உண்மை இல்லையா? அகராதியில வேணா எடுத்து பாருங்க. அதுல 136 முறை பெயர் இருக்கு, 18 முறை தவ்ராத் பத்தி இருக்கு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயரோடு இந்த வார்த்தை வரல. நபானூந்திரி பன்மையோடு வந்திருக்கு. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அடங்குவாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இறுதி நபியா அதுல அடங்குவாங்க. எல்லாரும் அடங்குவாங்க. யாரையும் நீங்க விளக்க முடியாது. அதாவது தவ்ராத் எல்லா வேதங்களையும் சொல்லலாம் நீங்க சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல, நான் அப்படி எந்த பேச்சும் பேசல. நான் உங்ககிட்ட தவ்ராத்தோட மொழிபெயர்ப்பை கேட்கிறேன். சரி, தவ்ராத்தோட மொழிபெயர்ப்பை கொஞ்சம் சொல்லி நீங்க சொல்லுங்க. நான் கத்துக்கிட்டது இல்ல, தவ்ராத்தோட அர்த்தத்தை கேட்பீங்க. நீங்க தவ்ராத்தோட அர்த்தத்தை சொல்லுங்க தயவு செய்து. நான் தவ்ராத்தோட அர்த்தமா கத்துக்கிட்டதும் படிச்சதும் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல இறக்கப்பட்ட இது குர்ஆனில் எங்கும் எழுதப்படவில்லை என்பதை நீங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். சரி, இது குர்ஆனில் எழுதப்படவில்லை. இந்த அளவுக்கு உங்கள் பேச்சை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவ்வளவுதான். சுபஹானல்லாஹ். இப்போது குர்ஆனில் இந்த விஷயம் எழுதப்படவில்லை என்றால் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் எந்த ஃபுர்கான் குர்ஆன் நம்மிடம் இருக்கு? இப்போ குர்ஆன் இல்லாத ஒரு விஷயத்தை பேசும்போது ஹதீஸ்களை பைபிளையும் உறுதிப்படுத்துற எந்த ஃபுர்கான் நம்ம கிட்ட இருக்கு? பகவத்கீதையால ஏதாவது அறிவியல் உண்மையா? நம்ம கிட்ட குர்ஆன் ஃபுர்கான் இருக்கு. குர்ஆன் தான் நமது பேச போற விஷயத்தோட தீர்ப்பு உங்ககிட்ட எங்க இருக்கு? அதாவது ஒருவேளை குர்ஆன் தான் ஃபுர்கான் அப்படின்னு வச்சுக்கிட்டா இது உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம அளவுகோல். இதை வச்சு நாம ஹதீஸையை மதிப்பிடுவோம், இதை வச்சு நாம் பைபிளையும் மதிப்பிடுவோம், இதை வச்சு நம்ம பகவத்கீதையை மதிப்பிடுவோம். ஒவ்வொரு புத்தகத்தையும் குர்ஆன் விதிமுறைக்கு உட்பட்டு மதிப்பிடுவோம். விவாதத்துல இதுதான் நம்ம சட்டமா இருக்கணும். இப்போ குர்ஆன் இந்த விஷயத்த சொல்லாதப்போ நீங்க சொல்ல வர்ற மூசாவுக்கு தவ்ராத் கொடுக்கப்பட்டதுன்றதை இப்போ உங்ககிட்ட என்ன தீர்ப்பு இருக்கு? மூசாவுக்கு தவ்ராத் கொடுக்கப்பட்டதுன்னு நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த பேச்சு அட்டக்கட்டு கொண்டு போகத்தான் முயற்சி பண்றேன். நீங்க ஒரே இடத்துல நிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தவ்ராத் குர்ஆனில் இல்லைன்னு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வச்சுப்போம். குர்ஆன் இல்லையா? குர்ஆனில் தவ்ராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகம்னு சொல்லப்படல. தவ்ராத் குர்ஆனில் 18 தடவை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, அது மூசாவின் புத்தகம் இல்ல. மூசாவுக்கு தவ்ராத் கொடுக்கப்படவில்லை. இது குர்ஆனில் எழுதப்படவில்லை. இல்ல, சரி. ஆனா தீர்ப்பு வழங்க எதை ஃபுர்கானை வச்சுப்பீங்க? குர்ஆன் தான் நம்ம ஃபுர்கான். பேச்சு முடிஞ்சது. இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இப்போ இந்த ஃபுர்கான் வந்த பிறகு, சரி, இப்போ இந்த விஷயம் இல்லாதப்போ மூசாவுக்கு தவ்ராத் கொடுக்கப்பட்டது, அதுவும் ஹீப்ரு மொழியில, அரமேய மொழியிலன்னு நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? சரி, பாருங்க, அந்த பேச்சு நான் கொஞ்சம் நிறுத்துறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க தவ்ராத்துக்கு செஞ்ச மொழிபெயர்ப்பு. நான் தவ்ராத்தை மொழிபெயர்க்கலை. நீங்க தவ்ராத்தை மொழிபெயர்த்தீங்க. தவ்ராத்தோட அர்த்தம் உறுதியான மற்றும் பலமான சட்டம். நான் சொல்லிடுறேன். தவ்ராத்தோட அர்த்தம் என்னன்னா லா, சட்டம். நான் செஞ்ச மொழிபெயர்ப்பு. முழுசா கேளுங்க. பாருங்க, என்ன தப்பா மேற்கோள் காட்டாதீங்க. அங்கே மேற்கோள் காட்டல. இது உங்களுக்கு நீங்க காட்டுங்க. நான் சொல்றதுல சட்டம் தான் எழுதி இருக்கு. அதாவது நீங்க சொல்ற அந்த உறுதியான கட்டளை வசனத்தை நான் அதோட விளக்க உரைன்னு சொல்றேன். அதை நான் ஒத்துக்கிறேன். முழுசா புரிஞ்சுக்கோங்க. தவ்ராத்தோட அர்த்தமா நான் என் விரிவுரையில சொன்னது குர்ஆனில் தவ்ராத்தோட அர்த்தம் லா. சரிதான்.
உருதுவில் சட்டம். இது மேலே எழுதியிருக்கு. தௌராத் இஞ்சில் புத்தகம் இல்லை. மேலே பாருங்க, மேலே பாருங்க, தயவு செஞ்சு மேலே பாருங்க. இங்க எழுதலையா? இதுதானே. ஆமா, இங்க நீங்க சொல்லியிருக்கீங்க உங்ககிட்ட தவராத் சட்டம் இருக்குன்னு. ஆமா, மொழிபெயர்ப்பு. தௌராத்துக்கு சட்டம்னு நான் மொழிபெயர்த்தேன். முகமது ஷேக் சாஹாபுக்கு முன்னாடி ஏன் யாருமே தவராத்துக்கு சட்டம்னு மொழிபெயர்க்கல? இதை நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க என்னை விட நல்லா படிச்சவர் தம்பி. நீங்க என்னை விட நல்லா படிச்சவர். எத்தனை டிகிரி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. நான் இன்டர்மீடியட் 3rd டிவிஷன் சப்ளிமெண்டரி பாஸ் பண்ணவன். என்னை விட இவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களால முடியாதுன்னு சொல்றீங்க. உங்க படிப்பை வச்சுக்கிட்டு என்னால தௌராத்த மொழிபெயர்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. இதை நீங்க சொல்றீங்க. ஆனா நான் 3rd டிவிஷன் சப்ளிமெண்டரி, எனக்கு அந்த உறுதியான கட்டளை வசனங்கள் தான் தௌராத்னு புரியுது. இது என் நம்பிக்கை. ஏன்னா உங்களுக்கு அந்த அகராதி மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு முன்னாடி இதுக்காக உழைச்ச இந்த விரிவுரையாளர்கள் மேல நம்பிக்கை இல்ல 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 இல்ல. பாருங்க, நான் அகராதியை வச்சு முடிவு பண்ணல. நான் சொல்றேன் பாருங்க, தௌராத்தோட நேரடி அர்த்தத்தை நான் அங்கிருந்து எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க மொழியில ஒரு அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தை எதை வச்சு முடிவு பண்ணி இதான் உங்ககிட்ட கேக்குறேன். முகமது ஷேக்குக்கு முன்னாடி இந்த மொழிபெயர்ப்பை எந்த ஒரு விரிவுரையாளரும் ஏன் விளக்கல? அப்ப நீங்க ஒரு விரிவுரையாளர் உட்கார்ந்துருக்கீங்க. தௌராத்தோட அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க உருது பேசுறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, மொழி தெரிஞ்சவர். நீங்க சொல்லுங்க தௌராத்தோட அர்த்தத்தை. இதோட அர்த்தம் இல்ல. மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் தௌராத். இது தௌராத்தோட அர்த்தம் இல்ல. அதோட வெர்ச்சு சொல்லியிருந்த அர்த்தம் சொல்லுங்க. இல்ல தௌராத்தோட அர்த்தத்தை சொல்லுங்க. நீங்க என்னை விட நல்ல இலக்கணம் தெரிஞ்சவர். இப்போ நீங்க யுஹக்கீம் ஹக்குமான்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நான் தௌராத்தோட அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. தௌராத்தோட அர்த்தத்தை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. அப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் தௌராத்தோட அர்த்தத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது ஒரு தௌராத்தோட அர்த்தம். புனித குர்ஆன் ஒரு பேரா இருக்கு. குர்ஆன் ஓதப்பட்டதுன்ற அர்த்தத்துல இருக்கு. ரெண்டும் வெவ்வேறு விஷயம். அதுக்கு அர்த்தம் இருக்குதானே? பாருங்க, அர்த்தம்ன்றது வேற விஷயம். தௌராத்தோட அர்த்தம் உங்க பார்வையில என்ன? தௌராத்தோட அர்த்தமா நீங்க சொல்றதையே நான் ஒத்துக்கிறேன். குர்ஆனுக்கும் அர்த்தம். குர்ஆன் ஓதப்படுற அகராதிகளை பார்க்கல. இல்ல நான் இல்ல பாருங்க, என் பேசல. குர்ஆனில் எப்பெல்லாம் தௌராத் வருதோ இந்த விதியை புரிஞ்சுக்கோங்க. தவறாது எப்பெல்லாம் குர்ஆனில் வருதோ. ஆமா, ஒண்ணு முகமது ஷேக் சாப் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா விரிவுரையாளர்களும் எல்லா அர்த்தத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வாதாடணும். ஆனா கேளுங்க, முழுசா கேளுங்க. எப்பெல்லாம் குர்ஆனில் தவறாத் வருதோ அது மூசாவுக்கு இறக்கப்பட்ட அந்த புத்தகத்தை தான் குறிக்கும். அந்த புத்தகம் தான் முகமது ஷேக் இல்ல அப்துல் பாகி புரிஞ்சுக்கிற அர்த்தம் கிடையாது. பாருங்க, என் பேர்ல பாருங்க, விஷயம் என்னன்னா நாம பாருங்க, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த விஷயம் பேசுற முறை இது கிடையாது. 1 2 3 4 5 இது 6. நீங்க இந்த 6 மொழிபெயர்ப்பாளர்களும் விரிவுரையாளர்களும் எல்லாரும் தப்பு. நான் தான் சரின்னு சொல்லணும். இல்ல பாருங்க, இப்படி பேசக்கூடாது. பாருங்க, விஷயம் என்னன்னா, நீங்க படிச்சவர், நீங்க உங்க படிப்பை பத்தி சொன்னீங்க. நீங்க தௌராத் வார்த்தைக்கு அரபி வார்த்தைக்கு அர்த்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க. அந்த துணிச்சல் உங்களுக்கு இல்ல. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தமே கிடையாது. நீங்க அதோட உண்மையான அர்த்தத்தை செய்யல. தௌராத்தோட அர்த்தம் லா. அப்புறம் அவர் யார்? அவர் பேர் என்ன? லிபியாவோட அதிபரா இருந்தாரு. அவர் இத தௌராத் தான் சொல்லுவார். கடாபி. அப்போ அரபு மக்கள் தௌராத்த சட்டம்னு தான் சொல்றாங்க. இப்போ இங்க விவாதம் அது கிடையாது. விவாதம் என்னன்னா, நீங்க ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை பத்தி விவாதிக்கல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த விரிவுரையாளர்கள் எல்லாரும் தௌராத்தோட அர்த்தத்தை தான் தௌராத் தான் எழுதினாங்க. சரி, அவங்க மூசாவின் புத்தகம்னு எழுதல. நீங்க பாக்குற எல்லா மொழிபெயர்ப்புகளிலுமே அவங்க தௌராத் தான் எழுதியிருக்காங்க. சரிதான். ஏன்னா ஒரு செகண்ட், அவங்க அர்த்தத்தை எழுதல. சரி, குர்ஆன் அரபியில வரும்போது குர்ஆன் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்கிலீஷ்ல நான் படிச்ச அப்துல், அவங்க குர்ஆனுக்கு அர்த்தம் எழுதாம குர்ஆன் எழுதுறாங்க. தௌராத் வந்தா தௌராத்னு எழுதுறாங்க. இஞ்சில் வந்தா இஞ்சில் எழுதுறாங்க. சரி, என்ன பேச விடுங்க. நீங்க இந்த வார்த்தைக்குன்னு சொந்தமா சில அர்த்தங்களும் இருக்கும்ல. அதாவது குர்ஆன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம குர்ஆன அரபியில ஒரு பெயர் சொல்லா பயன்படுத்துறோம்னு வச்சுப்போம். அல்லாவோட அர்த்தத்தை இங்கிலீஷ்ல நான் காட்டுன்னு எழுதினால் தப்பாயிடும். கடவுள் கொள்கையில வித்தியாசம் வந்துடும். ஏன்னா கிறிஸ்தவர்களோட கடவுள் கொள்கை வேற மாதிரி இருக்கு. இந்து மதத்துல கடவுள் கொள்கை வேற மாதிரி இருக்கு. யூத மதத்துல கடவுள் கொள்கை வேற மாதிரி இருக்கு. இஸ்லாத்துல குர்ஆனில கடவுள் கொள்கை வேற மாதிரி இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல இல்ல வேற மொழியில மொழிபெயர்க்கும் போது அதை காட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ தௌராத்ன்றது அரபி வார்த்தை. அது குர்ஆனில அரபி மொழியில வந்திருந்தா அதை மொழிபெயர்க்கணும்ல. நீங்க சொல்ற எந்த மொழிபெயர்ப்புகளுமே அவங்க மொழிபெயர்க்கல. அவங்க இது மூசாவின் புத்தகம்னு சொல்லல. அவங்க மொழிபெயர்க்கல. அதை ஒத்துக்கோங்க. நீங்க என்னை விட தகுதியானவர், என்னை விட நல்லா படிச்சவர். அப்போ நீங்க மொழிபெயர்த்துருங்க, நான் உங்க மொழிபெயர்ப்ப ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டா அப்புறம் விவாதமே முடிஞ்சிடுமே. விவாதம் இதோட முடியல. விவாதம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, தௌராத் இப்போ பாருங்க, இஸ்லாமாபாத் 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு இஸ்லாம், இன்னொன்னு ஆபாதா. இப்போ இதை நீங்க
இஸ்லாமாபாத்னு சொன்னா மனசுல என்ன வரும்? ஒரு நகரம் தான் ஞாபகம் வரும். இப்போ நீங்க இதை மொழிபெயர்க்கணும்னு சொன்னா, கராச்சியை மொழிபெயர்க்கணும்னு சொன்னா எல்லா வார்த்தையும் மொழிபெயர்க்க முடியாது. சில விஷயங்கள் மனசுல பல வருஷங்களா பல நூற்றாண்டுகளா பதிஞ்சு போயிருக்கு. நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, ஒரு சாதாரண ஆளை கூப்பிட்டு கேளுங்க, தவராத்னா என்னன்னு கேளுங்க, அவர் சொல்லுவார் அது மூசாவுக்கு அருளப்பட்ட புத்தகம்னு. இது எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் இந்த 1400 வருஷமா புத்தகம் ஃபுர்கான் விடுபட்டுருச்சு இல்லையா? குரான் ஃபுர்கான் மூலமா இது தெரியல இல்லையா? குரானே மஜீத், குரான் ஃபுர்கான் மூலமா தவ்ராத் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. இதை நீங்க ஒத்துக்கோங்க. இதைத்தான் காலங்காலமா எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. யூதர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, முஸ்லிம்கள் சொல்றாங்க தவ்ராத் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது, தவ்ராத் மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு. அப்ப நாமளும் அதை மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு ஒத்துக்கணுமா? ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக. இது என்ன மாதிரியான சதி? அதுதான் விஷயம். இதை முதல்ல சொன்னது யாரு? முதல்ல சொன்னது யாரு? யூதர்கள். யூதர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூதன் தான் இதை சொல்றான், விதிகளை வகுக்கிறான். ஏன்னா அவன் பெண்டாடூக்கை நம்புறான். நான் பேரை கூட சொல்றேன். ஜெனசிஸ், பழைய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லேவிட்டிகஸ், நம்பர்ஸ் மற்றும் டியூட்டரோனமி ஆகிய 5 புத்தகங்களிலும் மூசாவுக்கு தோரா கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. தோரா, TORAH, தோரா. ஹீப்ருவிலும் அராமிக் மொழியிலும் தோரா. இது தவ்ராத், அரபியில் தவ்ராத் என்பதுதான் தோரா. அப்போ அவங்க ஹீப்ருவில் தோரான்னு சொல்றத நாம மூசாவுக்கு தவ்ராத் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ஏன்னா யூதர்கள் அப்படி சொல்றாங்க, சரி, கிறிஸ்தவர்களும் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம பேர் தாங்கி முஸ்லிம்களும் அதையே சொல்றாங்க. அப்போ முஸ்லிம்கள் குரான் மஜீதல், அல்வாஹ், கிதாப், ஃபுர்கான், சுல்தான், சுஹப்பே, மூசான்னு வந்திருக்கே, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யூதர்கள் சொல்றதையே நீங்க ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கேள்வி இதுதான். இது தவிர நான் உங்களுக்கு சொல்றேன் எத்தனை இல்ல செய்வோம். மொழிபெயர்ப்பை படிப்போம். இந்த குரானோட மொழிபெயர்ப்பை ஒரு நிமிஷம். மூசாவோட பெயரால் இந்த வார்த்தை வந்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயரால் இந்த வார்த்தை வந்திருக்கா? என் கருத்தை ஒத்துக்கல. நம்ம குரானுக்கு வருவோம், அதை விடுங்க. நாம குரானை பத்தி தான் பேசுவோம். குர்ஆனை பத்தி பேசுவோம். வைதாத்தைனா மூசல் கிதாபா வல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்ததூன். சூரா பகரா 83வது வசனம். நான் சூரா மைத்தாவில் இருக்கேன். சூரா மைத்தாவுக்கு வாங்க. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் வருது குரான் மஜீதில். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் வரும்போது அவரோட தவறான்னு சொல்றீங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் முதல்ல குரான் மஜீதில் சூரா ஃபாத்தியாவுக்கு அப்புறம் சூரா பகரா அதோட 53வது வசனத்துல வருது. சரி. வைதாத்தைனா மூசல் கிதாப், சரி, வல் ஃபுர்கான் லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்க நேர்வழி பெறுவதற்காக புத்தகம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சரி, சரி. வைதாத்தைனா மூசா, குரானை திறங்கய்யா. அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு புத்தகம் கொடுக்கப்படுதுன்னு. அது நேர்வழி இல்ல. நீங்க இப்போ இருக்கிறவங்க, அதாவது நிகழ்காலத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு புத்தகம் கொடுக்கப்படுது, நீங்க நேர்வழி பெறுங்கன்னு சொல்லப்படுது. வைதாத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்க நிகழ்காலத்துல இருக்கிறவங்க நேர்வழி பெறுவதற்காக. என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நீங்க செய்யற இந்த குரான் மொழிபெயர்ப்பு அண்ணே நீங்க செய்யுங்க. இப்போ நீங்க மொழிபெயர்ப்பு செய்யுங்க. நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு தோணுது என்னோட நீங்க மொழிபெயர்க்கும் போது நான் உங்ககிட்ட இது அரபியில இல்லையான்னு கேட்கும். ஆமா, இது அரபியில இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ உங்களோட அந்த மொழிபெயர்ப்பு சரியானது இல்ல. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. தவ்ராத்னு சொல்லும் போது நாம தவ்ராத் மூலமா மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகத்தை தான் குறிக்கிறோம். இது தவ்ராத்தோட அர்த்தம் கிடையாது. சரி, இது அர்த்தம் கிடையாது. இது உங்களோட கலக்க உரை வார்த்தை. அப்போ அது அர்த்தம் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, சரி. நான் அதே தான் சொல்ல வரேன். இந்த தவ்ராத்தோட அர்த்தத்தை 1400 வருஷத்துல எந்த ஒரு விரிவுரையாளரும் புரிஞ்சுக்கலையா? அவர் வெறும் தவ்ராத் அர்த்தமே செய்யல. அவர் தவ்ராத்னு எழுதிட்டாரு. அவர்கிட்ட கேளுங்க. நீங்க அறிவாளி படிச்சவரா வரீங்களா? உங்ககிட்டயே கேட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. 1400 வருஷமா எல்லாரும் முட்டாளா இருந்திருக்க மாட்டாங்க. இல்ல, இன்னைக்கு முகமது ஷேக் சாப் மட்டும் ஒரு புத்திசாலி மனுஷனா வந்துட்டாரு. ஏன்னா இலக்கண விளக்கம் எடுத்து தவ்ராத்தோட அர்த்தம் சட்டம்னு சொல்லிட்டாரு. 1400 வருஷமா முஃப்திகள், உலமாக்கள், முஹத்திசீன்கள், ஆயிரக்கணக்கானவங்க எந்த மொழியில எழுதினாலும் அவங்க தவ்ராத்னு எழுதினாங்க, ஒரு புத்தகத்தை தான் குறிச்சாங்க. முகமது ஷேக் சாப் சொல்றாரு இல்ல இவங்க எல்லாரும் தப்புன்னு. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க மொழி பேக்கல தப்பா செய்றாங்க, யூதர்களோட மொழி எடுக்கறாங்க சொன்னாரு. இப்போ எங்க ரெக்கார்டுக்கு நான் பேசட்டுமா? திரும்பவும் சொல்றேன். நான் சொன்னேன் யூதர்கள் சொல்றாங்க ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ். நான் யூதர்களை பற்றி பேசவில்லை. எனக்கு முஹம்மது அந்த 5 புத்தகங்களுக்குள் தவ்ராத் எழுதப்பட்டுள்ளது. தவ்ராத் என்று சொல்கிறார்கள். நீங்களும் அதையே சொல்கிறீர்கள். நான் இதைத்தான் சொன்னேன். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் மற்றும் உபாகமம் ஆகியவைதான் தவ்ராத் என்று சொல்கிறீர்கள். நீங்களும் சொல்கிறீர்கள். யூதர்கள் ஒரு நகரத்திற்கு பாலஸ்தீனம் என்று பெயரிட்டார்கள். நானும் அதை பாலஸ்தீனம் என்று சொன்னால் அதில் என்ன தவறு? இல்லை, குர்ஆனில் இருக்கும்போது தவறு ஏற்படும். வேதக்காரர்களே, நீங்கள் தவ்ராத்தையும் இஞ்சிலையும் நிலைநாட்டும் வரை எந்த கொள்கையிலும் இல்லை. வேதக்காரர்கள் யார்?
வேதக்காரர்கள் என்பது இங்கே கருத்தில் இந்த வேதத்திற்கு தகுதியானவர் யார்? இந்த வேதத்திற்கு தகுதியானவர் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். பாத்தீங்களா? இந்த வேதத்திற்கு தகுதியானவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான். அவர் எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். இந்த வேதத்திற்கு தகுதியானவர்கள். இந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் தான் செய்கிறீர்கள். இந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் தான் செய்கிறீர்களா? நீங்கள் செய்தீர்களா? நீங்கள் செய்தீர்களா? நீங்கள் செய்தீர்கள். நான் சொல்லேன் வாயிலிருந்து நீங்கள் வரவழைக்கிறீர்கள். நான் சொல்லவில்லை. லஸ்தும் அலா ஷையின், நீங்க எந்த ஒரு கொள்கையிலும் இல்லை. ஹத்தா துகீமு தவ்ராத், நீங்க தவ்ராத்தையும் இஞ்சிலையும் நிலைநிறுத்தும் வரை. இப்போ முழு குர்ஆன்லயும் எங்கேயாவது முஸ்லிம்கள் அஹ்லே கிதாப்னு சொல்லியிருக்கா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன் கேள்வி நான் தான் கேட்பேன். நீங்க எனக்கு விளக்கம் கொடுங்க. முழு குர்ஆன்லயும் எங்கேயாவது நம்ம முஸ்லிம்கள் அஹ்லே கிதாப்னு சொல்லி இல்ல? நீங்க சரி, நீங்க ஓதுற அந்த வசனம் இருக்குல்ல, நீங்க அடிக்கடி ஓதுற ஒரு பிரபலமான வசனம், மக்கள் அதை பாதியிலே நிறுத்திடுவாங்க. குந்தும் கைர உம்மத். ஏன் ஓதுங்க பாப்போம். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினுன பில்லாஹ். இப்போ அடுத்து ஓதுங்க. ஏன் இங்க நிறுத்துறீங்க? அடுத்து ஓதுங்க. வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி, அஹ்லே கிதாப் ஈமான் கொண்டால். கொஞ்சம் கேளுங்க. இல்ல ஒருவேளை அவங்க கொண்டு வந்திருந்தா. ஓஹோ, ஒருவேளை கொண்டு வந்தா சரி வாங்க. லகான கைரல்லஹும், கான என்பது எப்போதும் கடந்த காலத்தை குறிக்க நல்லது. இல்ல அவங்கள பத்தி பேசுது. லகான கைரல்லஹும், இது அவங்களுக்கு. அவங்கள சில பேர் ஈமான் கொண்டவங்க கண்டிப்பா இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்களே. வக்ஸரும் ஃபாசிகூன். அவங்க பெரும்பாலும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் பாவம் செஞ்சு அவங்கள பத்தி தான் பேச்சு போயிட்டு. அது அப்படி எழுத அரபில யூதர் நசாரான்னு எழுத. இது நீங்க தான் மொழிபெயர்க்கிறீங்க. நான் மொழிபெயர்க்கிறீங்க. இது இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளும் இந்த எல்லா மொழிபெயர்ப்புக்குள்ள எடுப்போம். எல்லா மொழிபெயர்ப்புகளும் நீங்க சொல்ற அதே அர்த்தத்தை தான் பார்ப்போம். இதான் பண்ண இல்ல, நான் சொல்றேன். நீங்க தான் மொழிபெயர்க்கிறீங்க. அஹ்லே கிதாப்னா நீங்க யூதர்களையும் நசாராக்களையும் சொல்றீங்க. நான் யா அஹ்லுல் கிதாபி லஸ்தும் அலா ஷையின் ஹத்தா துகீமு தவ்ராத் அப்படின்னு சொன்னப்போ யாருக்கு நான் என்ன சொல்றேன்? குர்ஆனை பத்தின இந்த அளவு கூட எனக்கு புரியலன்னா ஏன் குர்ஆன் முன்னாடி உட்காரணும்? இந்த வேதத்துக்கு யாரு? இந்த வேதத்துக்குரியவங்க. சொல்றீங்க வேதக்காரர் நாம கிடையாது. கேளுங்க, அத நீங்க தான் சொல்றீங்க. இந்த வேதத்துக்கு யாரு? நான் ஒன்னும் புதுசா சொல்லல. மத்த எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதான் நான் சொல்றேன். வசனத்துல தம்பி, வசனத்துல என்ன எழுதி இருக்கு? வேதக்காரங்கன்னு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சொல்லியிருக்கு. வேதக்காரங்க ஆமா, முழு சமுதாயமும் இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க முழு சமுதாயத்தையும் விட்டுட்டு வேற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களே, அதுக்கு எனக்கு ஒரு ஆதாரம் கொடுங்க. ஒரே ஒரு ஆதாரம் தவிர வேற யாராவது இதை சொல்லியிருக்காங்களான்னு. நான் சொல்றதுக்கு என்கிட்ட 5 ஆதாரங்கள் இருக்கு. தம்பி கொஞ்சம் கேளுங்க. யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் வேதக்காரர்கள் சொன்னாரா? வசனத்துல காட்டுங்க. கண்டிப்பா சொல்லியிருக்கா. இந்த வேதக்காரங்க கிட்ட தான் பேசப்படுது. யா பனி இஸ்ராயேல் அவங்கதான், யா நூ அவங்கதான், யா ஆதம் அவங்கதான், இல்லன்னா வேதக்காரங்க அவங்கதான். ஆதம் அவங்கதான், நூ அவங்கதான். நூ ஆதம் இவங்களை பார்த்து தான் பேசப்படுது இல்லையா? ஒரு நிமிஷம். மனிதர்களை பத்தி பேசி நடக்குது இங்க. நூ நபிமார்களை பத்தி பேசாதீங்க. நீங்க ஆதம பத்தி பேசுங்க. பனி ஆதம். இங்க பாருங்க, என் பேச்சு கேளுங்க ஒரு நிமிஷம். நூ அல்லது யானு அவங்கதான், பனி இஸ்ராயல் எல்லாரும் அவங்கதான். சரி, கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்க சொல்றீங்க, ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், வேதக்காரங்க அவங்கதான். வேதமும் அதிகாரமும் நபத்துவமும் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப தம்பி இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னு எங்க எழுதியிருக்கு? பனி இஸ்ராயல் கொடுக்கப்பட்டிருக்கு எங்க எழுதியிருக்கு? பனி இஸ்ராயலை தவிர வேற யாருக்காவது வேதமும் அதிகாரமும் நபத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க சொன்னா அது எங்கன்னு காட்டுங்க. யாருக்கு? வேற யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, பனி இஸ்ராயல் கொடுக்கப்பட்டிருந்தது. சரி, அவங்கள தவிர வேற யாருக்கு கொடுக்கப்படல. சரி சரி. அவங்கள தவிர வேற யாருக்காவது, பனி இஸ்ராயல் தவிர வேற யாருக்காவது வேதமும் அதிகாரம் நபத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க சொன்னா அதை சொல்லுங்க. நான் கடைசி நபி முகமது வரைக்கும் மொழிபெயர்த்துட்டேன். அவர் சொல்றாரு நான் தவறாத்த உறுதிப்படுத்துறேன்னு. அப்புறம் எனக்கு பின்னாடி வரப்போறவரை பத்தியும் சொல்றேன். நீங்கள் 2 விஷயங்களை ஒன்றாக கலக்கும் போது மனிதனின் மனம் ஒரு இடத்தில் நிலைத்திருக்காது. சரி.